இந்த மாதிரி பழைய கேலண்டர் எடுத்துக்கோங்க. என்னட்ட இந்த மாதிரி வால் ஸ்டிக்கர் இருக்குது. உங்கள்கிட்ட ப்ரௌன் ஷீட்டு இல்லைன்னா கலர் பேப்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இந்த வால் ஸ்டிக்கரை வந்து அந்த கேலண்டருக்கு சைஸுக்கு தகுந்தாப்புல வெட்டி ஒட்டி விட்டுக்குருவோம். இந்த மாதிரி ஸ்டிக்கர்ன்றனால இப்போ இந்த ஓரங்களெல்லாம் நல்லா கட் பண்ணி விட்டு ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஒட்டியாச்சு. இப்போ இந்த மாதிரி அழகாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து இந்த மாதிரி கார்ட்போர்ட்லேயே பைப் மாதிரி இருக்குது. இப்போ வந்து இதை வந்து நான் 4 சைஸாக வந்து சேம் அளவாக கட் பண்ணி வச்சுக்கிற போகிறேன். இப்போ 4 கார்னர்லையும் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளூ கன்னை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நல்லா ஒட்டி விட்டுட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கிறோம். இப்போ 4 கார்னர்லேயும் ஒட்டி விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு குட்டி டேபிள் மாதிரி கிடைக்கும். இதில் நம்ம என்ன வச்சுக்கலாம்னா நம்மளுடைய கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் இதில் வச்சுக்கலாம். பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பிளாஸ்டிக் பாக்ஸ் இல்லைன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ நான் அந்த டப்பாவோட ஹைட்டுக்கு தகுந்தாப்புல நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எத்தனை தேவைப்படுதோ அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த டப்பாவில் வந்து எத்தனை நம்ம வைக்க முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த டப்பாவில் வந்து நம்ம ஒவ்வொரு டப்பாவாக இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிருவோம், அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்க வாட்டர் பாட்டிலாம் கட் பண்ணி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம என்ன போட்டு வச்சுக்கிற போகிறோம்னா நம்மக்கிட்ட இருக்க கவரிங் ஜுவல்ஸை தான் இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கிற போகிறோம். இப்படி மொத்தமாக போட்டு வச்சுக்கிற போது நமக்கு ஒரு சிக்கு பிடிக்கும். இந்த மாதிரி நம்ம டப்பா வந்து ரெடி பண்ணி இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு வச்சுக்கும் போது நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி சிக்கு பிடிக்காமலும் இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட இருக்க எல்லா ஜுவல்ஸையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மாதிரி ஃபோன் பாக்ஸ் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஃபோன் பாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லாட்டினா வேறு ஏதாவது கார்ட்போர்ட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தர்மோகோல் வந்து இந்த மாதிரி ஷேப்புக்கு வந்து அந்த பாக்ஸ்க்குள்ளே இன்சைடு ஆகிற அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி டூத் பிக் ஸ்டிக்கு வந்து எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட டூத் பிக் ஸ்டிக்கு இல்லாட்டினா விளக்கமாறு குச்சி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ஒவ்வொரு குச்சியாக ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த தர்மோகோலில் வந்து ஒவ்வொரு குச்சியாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸில் எல்லா ஸ்டிக்கையும் ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன வைக்க போகிறோம்னா நம்மகிட்ட இருக்க நூல்கண்டை தான் நம்ம இதில் வைக்க போகிறோம். இந்த மாதிரி வைக்கும் போது நமக்கு தேவைப்படுற கலரை வந்து ஈஸியாக எடுக்கலாம். ஒரே டப்பாக்குள்ளே கொட்டி வைக்கும் போது எல்லாமே சிக்கு பிடிச்சிரும். இந்த மாதிரி வைக்கும் போது சிக்கு பிடிக்காமல் இருக்கும். டைலரிங் பண்ணுறவங்களுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பெரிய ஷூ பாக்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாக்ஸோட மேலே இருக்க அட்டை, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சைடில் இருக்க அட்டை இதெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் மேலே இருக்க மூடியை மட்டும் நம்ம எடுத்துக்கிடுவோம். இதை வந்து இப்படி இந்த உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுக்குருவோம். இப்படி வைக்கும் போது நமக்கு வந்து இந்த பாக்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் ஷெல்ஃபில் வைக்கிற துணிமணியெல்லாம் எந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கும் போது நமக்கு இடமும் மிச்சமாக இருக்கும். அதே மாதிரி சரிஞ்சு சரிஞ்சு கீழே விழுகாமல் இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இருந்தால் இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லாட்டினா வேறு ஏதாவது கார்ட்போர்ட் அட்டை அந்த மாதிரி ஏதாவது கூட எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் மூடி, ஜூஸ் பாட்டில் மூடிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா 6 மூடி எடுத்திருக்கேன். நான் இதை வந்து ஒட்டுறதுக்காண்டி ஃபெவிபாண்ட் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மூடிக்கு பின்னாடி வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணி அந்த ஸ்வீட் பாக்ஸில் வந்து ஒட்டி விட்டுருங்க. ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணும் போது நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிறோம்.
இது கொஞ்ச நேரம் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் காஞ்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம வந்து என்ன வைக்க போகிறோம்னா, இதை வந்து எக் ட்ரேயாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கும்போது எடுக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு எத்தனை முட்டை தேவையோ அதை எடுத்துகிட்டு மறுபடியும் அது ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சிடலாம். இந்த